இனப்பற்று, என் குடும்பம், நான் அப்படின்ற பற்று, இந்த மாதிரிலாம் பார்க்குறது சுயநலமான விஷயம். இனப்பற்று இருக்கிறவன் தான் இனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். மற்ற இனம்லாம் வேறு மாதிரி தெரியும். ஆனால் எந்த இனத்து மேலேயும் பற்று இல்லாத ஒருத்தனுக்கு எல்லாமே மனுஷங்களாக தான் தெரிவாங்க. எல்லார் மேலே அன்பு செலுத்துவான். அதே மாதிரி நான் என்ற பற்று இருக்கிறவன் தன்னை மட்டும்தான் முக்கியமாக கவனிப்பான். மற்றவங்க மேலெல்லாம் அவனுக்கு அன்பு இருக்காது. ஆனால் நான் என்ற பற்று இல்லாதவன் எல்லார் மேலே அன்பு செலுத்துவான். எல்லாரோட வாழ்க்கைக்கும் என்ன செஞ்சால் நல்லா இருக்குமோ அதை செய்வான். தன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசித்து தனக்கு மட்டும் செயல்பட மாட்டான். இயற்கையோட விதிப்படி நான் என் இனம் என் குடும்பம் அப்படின்னு சுயநலமாக சிந்திக்கிறவனோட வாழ்க்கை கேவலமாக தான் இருக்கும். எல்லாரை பற்றியும் யோசிக்கிறவனோட வாழ்க்கை தானாகவே நல்லாயிருக்கும். ஒருத்தனுக்கு இனப்பட்டு இருந்துச்சுன்னா அவன் இனத்துக்காரனை மற்ற இனத்துக்காரன் வந்து அடிச்சிட்டானா அவனுக்கு கோவம் வரும், நம்ம இனத்துக்காரனை அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் இனத்துக்காரனை அவன் இனத்தை சேர்ந்தவனே அடித்தானா அவனுக்கு கோவம் வராது. உண்மையிலேயே பிரச்சனை எங்கே அதிகமாக வருது? தான் இனத்துக்காரனை மற்ற இனத்துக்காரன் அடிக்கிறனால பிரச்சனை வருதா, இல்லை தான் இனத்துக்காரனை தானே கஷ்டப்படுத்திக்கிறனால பிரச்சனை வருதா? சுற்றி பார்த்தாலே தெரியும், இங்கே இருக்க மனிதர்களை பக்கத்து இனத்தை சேர்ந்தவன் வந்து கஷ்டப்படுத்த மாட்டான். இங்கே இருக்கவங்களே ஒருத்தனை அடிச்சுக்குவானுங்க, குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவானுங்க, சுயநலமாக இருந்துக்குவானுங்க. இப்படி இனத்து மக்கள் படுற கஷ்டத்துக்கு காரணமே அந்த இனத்து மக்களாக தான் இருப்பாங்க. பக்கத்து இனத்தை சேர்ந்தவனாக இருக்க மாட்டான். ஆனால் இனப்பற்று இருக்கிறவனுக்கு தான் இனத்து மக்கள் தன்னைத்தானே அடிச்சுக்கும் போதெல்லாம் அவனுக்கு கோபம் வராது. அதை பார்த்துலாம் எதுவும் பண்ண மாட்டான். பக்கத்து இனத்துக்காரன் தான் இனத்தை அடிச்சிட்டான், பக்கத்து இனத்துக்காரன் தான் இனத்தை ஆட்சி பண்ணுறான்னா அப்போ தான் அவனுக்கு கோவம் வரும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இனப்பற்று இருக்கிறவனுக்கு உண்மையிலே தான் இனத்து மேலே அன்பே இருக்காது. அவன் என்ன நினைப்பானா, நம்ம இனத்து மேலே நம்மளுக்கு அன்பு இருக்குன்னு நினைப்பான். ஆனால் அவனுக்கு இனத்து மேலெலாம் அன்பு இருக்காது. இனத்தோட பெருமை தான் அவனுக்கு முக்கியமே. ஏன்னா பற்றுன்றதே பெருமைக்காண்டி தான் வருது. பற்றுன்றது அன்பு கிடையாது. அதனால இனப்பற்று இருக்கிறவனுக்கு இனத்தோட பெருமை தான் முக்கியம். அதனால தான் தான் இனத்தை சேர்ந்தவங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கும் போது அவனுக்கு கோபம் வராது. ஏன்னா அது ஒன்றும் அவமானம் கிடையாது. தான் இனத்தை சேர்ந்தவனை தான் அடிக்கிறேன் அப்படின்றது அவமானம் கிடையாது. தான் இனத்தை சேர்ந்தவனை மற்றவன் வந்து அடித்தாதான் அவனுக்கு அவமானம். அப்போ எங்கே அவமானம் கிடைக்குதோ அதுக்கு மட்டும்தான் கோவப்படுவேன். ஏன்னா இனப்பற்று இருக்கிறவங்களுக்கு பெருமை தான் முக்கியம். இனப்பற்று இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே தான் இனத்து மேலே அன்பு இருந்துச்சுன்னா மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காண்டி தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கே உதவி பண்ணலாம். சுற்றி இருக்கிறவனே பல பேர் கஷ்டப்படுவான், தான் குடும்பத்திலே பல பேர் கஷ்டப்படுவான். இப்படி தன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் ஊருக்காரங்க இவங்களுக்கே அவன் உதவி பண்ணலாம். ஆனால் இங்கெல்லாம் தலைவர் உதவி பண்ண மாட்டாரான். நேராக தான் இனத்துக்காரனை எங்கேயோ ஒரு இடத்துல அடிச்சிருப்பான், அங்கே போய் இனத்தை அடிச்சியாடான்னு அங்கே போய் உதவி பண்ணுறேன்னு கிளம்பி போயிடுவாங்க. இப்படி கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறவனை விட்டுட்டு பெருமைக்காண்டி எங்கேயோ போய் சண்டைக்கு போவாங்க. இப்படி பெருமைக்காண்டி பண்ணிவிட்டு ஏதோ தான் இனத்து மேலே அன்பு செலுத்தக்கூடிய நல்லவனாக வேற கற்பனை பண்ணிக்குவானுங்க. இப்படி இனப்பற்றுன்றதே சுயநலமான ஒரு விஷயம். இந்த சுயநலத்தை பண்ணுறதுக்கு அவனுக்கு மூளை தானாகவே தண்டனையை கொடுக்கும். என்ன தண்டனை கிடைக்கும்னா, தானாகவே ஒரு வெறுப்பை தூண்டக்கூடிய அரசியல்வாதிக்கு அடிமையாயிருவான். நம்ம இனத்துக்காரனை மற்றவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல்வாதி வெறுப்பை தூண்டுவான். அதை இனப்பட்டு இருக்கிறவன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அதை கேட்கும்போது அவன் மனசில் நிம்மதி போகும். நிம்மதி போனாலும் பரவாயில்லன்னு அவன் தொடர்ந்து கேட்பான். அந்த அரசியல்வாதிக்கு அடிமையாகி அந்த அரசியல்வாதி பின்னாடி போவான். அரசியல்வாதிக்காண்டி காசு செலவு பண்ணுவான், அவனுக்காண்டி உழைப்பான். அவன் போருக்கு சண்டைக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போனால் அவன் பின்னாடியே போருக்கு போய் செத்து போயிடுவான். இப்படி தான் இனப்பட்டு இருக்கிறவங்க இயற்கையாகவே அந்த அரசியல்வாதிக்கிட்ட போய் சிக்கி அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனால் இனப்பற்று அப்படின்ற பாவத்தை பண்ணாமல் எல்லாருமே நம்ம மனிதர்களாம் அப்படின்னு நினைக்கிறவன் அதே அரசியல்வாதியோட பேச்சை கேட்குறான்னா அவனுக்கு அப்போ கோவம் வராது. தான் இனத்துக்காரனை மற்ற இனத்துக்காரன் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கோவம் வராது.
ஏன்னா அங்கே பிரச்சனையே மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிறது தான் பிரச்சனை. வேணடா இப்படி சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ நடக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி சொல்கிறத கேட்டு நிம்மதி இழக்க மாட்டான். அந்த அரசியல்வாதிக்கு அடிமையாக மாட்டான். அந்த அரசியல்வாதிகிட்டேருந்து தப்பிச்சிடுவான். இப்படி தான் ஏன் இனம் அப்படின்னு சொல்லி சுயநலமாக சிந்திக்கிறவன் அரசியல்வாதிகிட்ட மாட்டி கஷ்டப்படுவான். பொதுநலமாக சிந்திக்கிறவன் தப்பிச்சுக்குவான். இதே மாதிரி தான் நான் என்ற பற்று இருக்கிறவனோட வாழ்க்கையிலே நடக்கும். நான் என்ற பற்று இருந்தாலுமே பெருமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் என்ற பற்று ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு வருதோ அவன் மேலே அவனுக்கு அன்பு இல்லாமல் போயிடும். அவனுக்கு பெருமை தான் முக்கியம் தோண ஆரம்பிக்கும். பெருமைக்காண்டி தன்னைத்தானே கஷ்டப்படுத்துவான். பெருமை எப்போ கிடைக்கும்னா வெளியில் இருக்க விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். தோற்றம் பார்க்க நல்லா இருக்கணும், நல்ல வீடு வச்சுருக்கணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், நிறையா சொத்து சேர்க்கணும். இந்த மாதிரி வெளியில் இருக்க விஷயங்கள் நல்லா இருந்தாலே பெருமை கிடைக்கும். இந்த சமூகத்தை கவனிச்சிங்கனால அதை தான் பண்ணுவானுங்க எல்லோரும் நான் என்ற பற்றோடு இருக்கானுங்க. பெருமைக்காண்டி வெளியில் இருக்க விஷயங்களை தான் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. உடம்பு வலிக்காத மாதிரியான பொருட்கள் வச்சுருப்பாங்க. ஏசி வச்சுக்கிறது, நல்ல கார் வச்சுக்கிறது, இந்த மாதிரி உடம்பு வலிக்காத பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அவன் மனசில் நிம்மதி இருக்காது. அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே இருக்காது. ஏன்னா உடம்பு வலிச்சிச்சுன்னா வெளியில் இருக்கிறவனுக்கு பார்க்க தெரிஞ்சிடும், வேணா உடம்பு வலிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ வெளியில் தெரிஞ்சால் அவமானம் கிடைக்கும். ஆனால் மனசு வலிச்சிச்சுன்னா வெளியில் தெரியாது. வெளியில் சிரித்து நல்லா வாழ்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். ஏன்னா வெளியில் தெரிஞ்சால் தான் அவமானம், மனசு வலிக்கும்போது வெளியில் தெரியாது. இப்படி தான் அந்த சமூகத்தை கவனிச்சிங்கன்னா உடம்பு வலிக்காததுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா வாழ்கிறது முக்கியம் கிடையாது, நல்லா வாழ்கிற மாதிரி காட்டிக்கிறது தான் முக்கியம். அப்போ தான் பெருமை கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் வெளியிலேருந்து எவனாவது குடும்பத்துக்குள்ளே வந்துட்டானா அப்போ மட்டும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க. உண்மையிலே குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சண்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை யோசித்து அதை தடுக்க பார்க்கணும். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி நான் என்ற பற்று இருக்கிறவன் உண்மையிலேயே எது இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதை பண்ண மாட்டான். என்ன இருந்தால் பெருமை கிடைக்குமோ அதை தான் பண்ணுவேன். மனசில் நிம்மதி இல்லாததெல்லாம் சரி பண்ண முயற்சியே பண்ண மாட்டான். நிம்மதி இல்லைனா கூட பரவாயில்ல, அது வலிக்கும் தெரியும். ஆனால் மண்டை ஃபுல்லாக முட்டாள்தனமாக தான் இருக்கும். பல பொய்களை நம்புவான், பல குழப்பம் இருக்கும். இப்படி மண்டை ஃபுல்லாக பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை இருக்குன்றதே அறிகுறி காட்டாது. இப்படி மண்டையில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணவே முயற்சி பண்ண மாட்டான். மண்டையில் இருக்க பிரச்சனை தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அறிவு தெளிவாக இருந்தாலே செய்கிற செயல் ஒன்றுமே சரியாக இருக்கும், வாழ்க்கையும் சரியாக இருக்கும். அறிவு தெளிவாக இல்லாமல் பொய்யை நம்புறதுனால தான் பல தப்பான செயல்கள் செய்கிறாங்க, பல பிரச்சனைகள் வருது. இப்படி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாலே வெளியில் இருக்க எதையும் மாற்ற வேண்டியது கிடையாது. மண்டையில் இருக்க முட்டாள்தனத்தை சரி பண்ணணும். மண்டையில் இருக்க முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வந்து அறிவு தெளிவாக இருந்தாலே ஒவ்வொரு செயலும் சரியாக இருக்கும். தானாகவே அப்போ சூழ்நிலையும் சரியாக மாறிடும். இப்படி நல்லா வாழ்கிறதுக்கு சூழ்நிலையை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. தனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி அறிவு தெளிவாக இருந்தாலே போதும். ஆனால் நான் என்ற பற்று இருக்கிறவன் அறிவை தெளிவாக்கிக்க முயற்சியே பண்ண மாட்டான். முட்டாள்தனமான பல விஷயங்களை நம்பி அதுதான் சரின்னு கற்பனையிலே இருப்பான். மற்றவங்க போய் நீ நம்புறதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்க மாட்டான். அந்த முட்டாள்தனம்னு ஏற்றுக்கிட்டால் அவன் வாழ்க்கை நல்லா மாறிடும். ஆனால் அது முட்டாள்தனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா வாழ்கிறதே முக்கியம் கிடையாது, பெருமை தான் முக்கியம். பெருமைக்காண்டி நான் பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனம் இல்லை, நான் நம்புறதெல்லாம் முட்டாள்தனம் இல்லை, நான் பண்ணுறது தான் சரி, நான் நம்புறது தான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்படி சொல்லும்போது தான் பெருமை கிடைக்கும். அடுத்து இதே நான் என்ற பற்று இல்லாமல் எல்லாருமேலே அன்பு செலுத்துகிறவன் தன்னை பற்றி யோசிக்காமல், தன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எல்லாரையும் பற்றி யோசிப்பான். எல்லோரும் ஏன் கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்றத யோசிக்கும்போது அவனுக்கு வாழ்க்கைனா என்னென்னே புரிய ஆரம்பிக்கும். எல்லோரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க மனசில் இருக்க ஆசை தான் அப்படின்றது புரியும். எல்லோரும் எவ்வளோ கிடச்சாலும் பத்துறது கிடையாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க.
அதனால் இன்னும் தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் மனசு எப்போயாவது கஷ்டப்பட்டுச்சுன்னா அவன் என்ன நினைப்பானா, நம்ம ஆசைப்படுறோம் அதனால தான் நம்ம மனசு கஷ்டப்பட்டுருக்கு. அப்போ பிரச்சனை வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சி தனக்குள்ளே சரி பண்ணுவான். ஆனால் இதே நான் என்ற பற்று இருக்கிறவன் என்ன நினைப்பானா, அவனுக்கு வாழ்க்கை என்னன்னு புரியாது, துன்பம் ஏன் வருதுன்னு தெரியாது. ஆசைப்பட்டது கிடைக்காம போனோன்னே அவனுக்கு துன்பம் வரும். அப்படி துன்பம் வந்தது காரணமே வெளியில் ஏதோ பிரச்சனை, வெளியில் தான் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல, வெளியில் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சி வெளியில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவான். உண்மையிலே அவன் பிரச்சனை அவன் மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதே அவனுக்கு தெரியாது. இப்படி உண்மையான பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்பயுமே வெளியில் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சி வெளியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு வாழ்க்கையில் வர துன்பம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ற பற்று இல்லாதவன் தன்னைத்தானே திருத்திக்கிட்டு மனசில் நிம்மதி அடைவான். அவன் எல்லாரைய பற்றி யோசிக்கிறதுனால அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெளிவாக புரியும். அதனால அவன் மண்டையில் இருக்க முட்டாள்தனத்துலேருந்து அவனால் வெளியே வர முடியும். அவன் நம்புகிற பொய்கள்லேருந்து வெளியே வர முடியும். அவனோட அறிவு தெளிவாகும். இப்படி அறிவு தெளிவாக இருந்தால் ஒவ்வொரு செயலும் சரியாக இருக்கும். சரியாக இருந்தாலே சூழ்நிலையும் சரியாக இருக்கும். இப்படி மனசில் அன்பு இருக்கிறவன் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நேரத்தை செலவு பண்ணாமல் நேரத்தெல்லாம் தனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறதுலேயே செலவு பண்ணுவான். உள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தானாகவே வாழ்க்கை நல்லா மாறுது. இப்படி வாழ்க்கையில் பிரச்சனையே உள்ளே தான் இருக்குது, சரி பண்ண வேண்டியது உள்ளே தான். ஆனால் நான் என்ற பற்று இருக்கிறவன் உள்ளே சரி பண்ண மாட்டான். ஏன்னா உள்ளே கஷ்டம் வந்துச்சுன்னா அவனுக்கு கோபமே வராது. எவனாவது ஒருத்தன் வந்து வெறுப்பேற்றிட்டானா, என்னையே வெறுப்பேற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோபம் வரும். ஆனால் அவனோட மனசு ஒவ்வொரு நாளும் அவனை கஷ்டப்படுத்தும். அதை பார்த்து அவனுக்கு கோபம் வராது. அதே மாதிரி வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து காதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தானா அப்போ அவனுக்கு கோபம் வரும். ஆனால் அவன் மண்டையில் இருக்க மூளை தானாகவே ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். சிந்திச்சு சத்தமாக போட்டுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு கோபம் வராது. ஏன்னா உள்ளே தன்னைத்தானே அவன் கஷ்டப்படுத்திக்கிட்டானா அது அவனுக்கு அவமானம் கிடையாது. வெளியிலேருந்து எவனாவது ஒருத்தன் வந்து கஷ்டப்படுத்தினா தான் அது அவனுக்கு அவமானம். இப்படி நான் என்ற பற்றோடு வாழ்கிறதுனால பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியில் இருக்க விஷயத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எப்படி இனப்பற்றோடு இருக்கிறவன் கண்ணு முன்னாடியே மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இருக்காது. எவனோ தான் இனத்துக்காரனை கஷ்டப்படுத்திட்டானா அங்கே தான் அவனுக்கு கோபம் வரும். அதே மாதிரி தான் நான் என்ற பற்று இருக்கிறவனும் அவன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் காரணமும் அவனுக்குள்ளே தான் இருக்குது, அவனுக்குள்ளே தான் இருக்குது. மண்டையில் இருக்க முட்டாள்தனமும் மனசில் இல்லாமல் இருக்க நிம்மதியும் தான். இப்படி கண்ணு முன்னாடியே அவன் பிரச்சனை தெளிவாக தெரியும். ஆனால் அதெல்லாம் விட்டுருவேன். வெளியில் இருக்க விஷயத்த மட்டும்தான் மாற்றுவேன். எல்லாம் பெருமைக்காண்டி பண்ணுவேன். அவனுக்கு அவன் மேலே உண்மையிலே அன்பு இருந்திருந்தா தனக்குள்ளே தான் பிரச்சனை அப்படின்னு தனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருவேன். ஏன்னா அவனுக்கு அவன் மேலே அன்பே இருக்காது. நான் என்ற பற்று ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு வருதோ அவனுக்கு அவன் மேலே இருக்க அன்பே போயிடும். எப்படி இனப்பற்று இருக்கிறவங்களுக்கு தான் இனத்து மக்கள் மேலே இருக்க அன்பு போகுமோ அதே மாதிரி தான் நான் என்ற பற்று இருக்கிறவனுக்கு அவன் மேலே இருக்க அன்பே போயிடும். எப்படி இனப்பற்று இருக்கிறவன் பண்ணுறதெல்லாம் பெருமைக்காண்டி பண்ணிவிட்டு எல்லாம் இனத்துக்காண்டி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவானோ அதே மாதிரி தான் நான் என்ற பற்று இருக்கிறவன் பண்ணுறதெல்லாம் பெருமைக்காண்டி தான் பண்ணுவேன், சூழ்நிலையை மட்டும்தான் மாற்ற முயற்சி பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ தான் மேலே இருக்க அன்பில் தான் பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்குவேன். இப்படி தான் இயற்கையாகவே நான் அப்படின்னு சுயநலமாக சிந்திக்கிறவனுக்கு வாழ்க்கை கேவலமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாரையும் பற்றி யோசித்து எல்லாருக்காண்டி வாழும்போது தானாகவே அவன் வாழ்க்கை நல்லா மாறிடும். பற்றுன்றதே பெருமைக்காண்டி தான். பற்று வைக்கிற எல்லாருமே பெருமைக்காண்டி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க. ஒருத்தன் அவன் கையெடுத்து அவன் மூஞ்சில் குத்திக்கிட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். அதை அவன் எப்போ பண்ணுவானா, இப்படி தன்னைத்தானே குத்திக்கிறதுனால அவனுக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பினா தான் அவன் தன்னைத்தானே குத்திக்கிட்டே இருப்பான். இப்படி தன்னைத்தானே குத்திக்கிட்டால் நல்லது நடக்கும்னு நினச்சி ஒருத்தன் தன்னைத்தானே குத்திக்கிறான். அவனை அவங்ககிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினச்சி இப்படிலாம் குத்திக்காதரா, குத்திக்கிட்டா அவனை கெட்டது தாண்டா அப்படின்னு சொன்னாலுமே அவன் என்ன நினைப்பானா, ஏதோ அவன் தான் தன்னைத்தானே குத்திக்கிட்டு அவனுக்கு நல்லது பண்ணிக்கிறதாகவும்
அவன் பண்ணுற நல்லதை நம்ம அவனை மண்டையை குழப்பி தடுக்க வந்ததாகவும் நினைப்பான். அந்த மாதிரி தான் இனப்பற்றில் இருக்கவங்களும். இனப்பட்டு இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் அரசியல்வாதி பேச கேட்டு நிம்மதி இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம இனத்துக்காண்டி பண்ணுற நல்லது அப்படின்னு நினச்சி தான் அவன் கஷ்டப்படுவான். அவங்ககிட்ட போய் அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி இனப்பட்டுலாம் தப்பு அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம தான் கெட்டது பண்ண வந்தால் தான் நினைப்பேன். அதே மாதிரி தான் என்னோடய குடும்பம் அப்படின்னு பட்டு இருக்கிறவனும் அவனுக்கு பிள்ளை பிறந்தான் பெருமைக்காண்டி பண்ணிவிட்டு அவனோட நல்லதுக்காண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லி அவனையும் கஷ்டப்படுத்துவான். அதே மாதிரி நான் என்ற பற்றில் இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் பெருமைக்காண்டி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவேன். ஏதோ தன்னோட நல்லதுக்காண்டி தான் பண்ணுறேன்னு நினச்சி ஏமாந்துக்குவேன். இதெல்லாம் பெருமைக்காண்டி தான் பண்ணுற அப்படின்னு புரிய வச்சாலும் ஏதோ நம்ம தான் கெட்டது பண்ணுறதா நினைப்பேன். இப்படி நான் என்ற பட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க. நான் என்ற பட்டிலேருந்து திருந்தணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் இணைங்க.